அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 29/6/2024 சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று இந்த ஒரு தீபத்தை கால பைரவர் முன்னாடி நீங்கள் ஏற்றினால் கோடி கடனும் தீர்ந்துவிடும். எவ்வளோ பெரிய கஷ்டம் கடன் இருந்தாலும் இந்த தேய்பிறை நாளில் நீங்கள் இந்த தீபத்தை கால பைரவர் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும். இதை பற்றி பதிவை நாம் பார்க்கலாம். கடன் பிரச்சனை என்பது அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நிலைதாங்க. இப்போ இல்லை சுச்சுவேஷனில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. கடன் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன கடனாவது இருக்க தான் செய்யுது. இப்படி இந்த கடனை அடைப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட தான் செய்யுது. நம்ம இந்த மாதம் இந்த கடனை நம்ம கட்டிடலாம், சம்பளம் வாங்கி இந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அந்த கடனை நம்ம தீர்க்க முடியாத நிலை வந்துடுது. இப்படி ஆன்மீக ரீதியாக பல பரிகாரங்கள் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு. அந்த வகையில் இன்று தேய்பிறை அஷ்டமி. இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் உங்களுக்கு இருக்கு கோடி கடனும் தீர்க்கும் வழிகள் பிறக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவை உண்டாகும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். அப்படி உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை வைக்கும் அந்த ஒரு தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், அதை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்று சனிக்கிழமை ப்ளஸ் தேய்பிறை அஷ்டமி. கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாள்னே சொல்லலாம். இந்த கால பைரவர் கால நொடிகளில் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கால பைரவரை நாம் தொடர்ந்து வழிபட்டு வந்தோம்னா நம்மகிட்ட இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். முக்கியமாக கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு அஷ்டமி தான் சிறந்த நாள். அதில் தேய்பிறை அஷ்டமி இருக்குது, வளர்பிறை அஷ்டமி இருக்குது. நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தீரணும், அதெல்லாம் தேயணும்னு நினைக்கிறவங்க தேய்பிறை அஷ்டமியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். பைரவர் என்பவர் பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர். அப்படி கால பைரவரை வணங்குவதற்கு உகந்த நாட்கள்னால் நான் சொன்ன மாதிரி தேய்பிறை அஷ்டமி தாங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி நாளன்று பைரவருக்கு வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். முதல்ல இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் நிச்சயமாக சிவன் கோயிலில் கால பைரவர் இருப்பார். அப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் அங்குள்ள கால பைரவருக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். என்ன தீபம்னா, முதல்ல 5 அகல் விளக்கு நீங்கள் வாங்கிக்கிறணும். புதுசாக அகல் விளக்கு இன்னைக்கு வாங்கிருங்க. அதில் ஒவ்வொரு அகல் விளக்கையும் 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 5 எண்ணெய் தேவைப்படுது இந்த தீபம் ஏற்ற. என்ன எண்ணெய்னா, முதலில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், பசு நெய், விளக்கெண்ணெய், இந்த எண்ணெய்களை வாங்கி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. 5 எண்ணெய், 5 புது அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் கால பைரவர் கோயிலில் போய் நீங்கள் இந்த தீபம் ஏற்ற வேண்டும். முதல்ல தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், பசு நெய், விளக்கெண்ணெய், இந்த எண்ணெயெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு அகல் விளக்குலையுமே ஒவ்வொரு எண்ணெய் நீங்கள் ஊற்ற வேண்டும். எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேணாம். ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொரு அகல் விளக்கில் நீங்கள் ஊற்ற வேண்டும். இந்த அகல் விளக்கு நம்ம வீட்டில் உள்ள அகல் விளக்கை நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தீபம் ஏற்றக்கூடாது. புதுசாக வாங்க முடியும்னா நீங்கள் புதுசாக வாங்கி தீபம் ஏற்றுங்க. எங்களால் வாங்க முடியலை, டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கோயிலில் இருக்கிற அந்த அகல் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிடணும். மற்றவங்க ஏற்றின விளக்கை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு நீங்கள் அதில் இந்த 5 எண்ணெயும் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கால பைரவருக்கு விருப்பமான செவ்வரளி மலரை நீங்கள் மாலையாக தொடுத்து அங்கே உள்ள கோயிலில் நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டம் அனைத்தும் கடனும் தீர்ந்துவிடும். இந்த விளக்க பைரவருக்கு ஏற்றினால் சுப காரியம் நடைபெறுவது, சிக்கல் இருந்தாலும் சரியாகும்,
கடன் பிரச்சனை இருந்தாலும் எல்லா கஷ்டமுமே நீங்கிவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த